இன்னைக்கு நான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன கிரகபேஷம் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். படத்தோட பொண்ணுன்னு என்னன்னா, அபர்ணா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி 6 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணோட கணவர் திருமணமான மறுநாளே வந்து பார்த்தா உங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. 6 வருஷமா அவர் திரும்பி வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் கோயில் திருவிழாக்காக ஒருத்தர் வராரு. அவர் பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா பிடிச்சு போயிட்டு பிடிச்சு போனதுக்கு அடுத்தது அவர்கிட்ட தன்னோட காதலை சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவருக்கு வந்து பார்த்தா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கும் ஹீரோனோட மாமனார் மாமியாருக்குமே வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்ன கேது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட தொடக்கத்திலேயே கொல்கத்தால இருக்கிற ஒரு அம்மன் வீட்டை தான் காட்டுறாங்க. இங்க வந்து பார்த்தா திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் மாதிரி கிடையாது. இங்க வந்து பார்த்தா திருவிழான்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் கடவுள் சிலையை வச்சுட்டு வழிபாடு நடத்துவாங்க. ஒரு 4-5 நாளாச்சும் வந்து பார்த்தா இந்த வீட்டுல கடவுள் சிலை வச்சு பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த சிலைகளை கோயில போய் வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தா அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கிற கல்ச்சர். இப்படிப்பட்ட ஒரு திருவிழா வந்து பார்த்தா இந்த ஊர்ல இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு அப்படியே கொல்கத்தால இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டோட போனர் வந்து பார்த்தா இந்த பெரியவர் தான். இவருக்கு வந்து பார்த்தா ஒரு மனைவி இருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டுல வந்து பார்த்தா முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் வந்து பார்த்தா இந்த வீட்டுல வேலைக்காரனா தான் இருக்கான். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே வந்து பார்த்தா இவரை வேலைக்காரனா பாக்குறது கிடையாது. இவங்களோட மூத்த பிள்ளையாகவும் தத்து பிள்ளையாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நிமிஷமா வந்து பார்த்தா இவர் தான் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு படத்தோட முக்கிய கேரக்டரான அபர்ணா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு. ஏன்னா அவங்க கணவர் வந்து பார்த்தா இங்க இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடந்த 6 வருஷமா வந்து பார்த்தா அவங்க தன்னந்தனியா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் காட்டினால அவங்களுக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் தான் வந்து பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. என்னால இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஏன் பார்க்கப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பார்த்தா அபர்ணா தலையை பிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அபர்ணா வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கவங்க கணவரை நினைச்சு டெய்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு 6 வருஷமா வந்து பார்த்தா வெளியூர்ல தான் இருக்கிறாரு. வீட்டுக்கு பரவ மாட்டாரு, போனும் போட மாட்டாரு. அவர் இருக்காரா இல்லையான்னு கூட இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது தான் அபர்ணா வந்து இந்த வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு டெய்லியும் புலம்பிட்டு இருக்காங்களே. அபர்ணாவோட மாமியாருக்கு கூட வந்து பார்த்தா இந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா பையன் திடீர்னு ஊருக்கு போயிட்டு இந்த பொண்ணு வேற தனிமையில இருக்கா, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெய்லி வந்து பார்த்தா அவங்க மாமனார் மாமியார் இந்த பொண்ணு கிட்ட நல்லா நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஹீரோனுக்கு போன் பண்ணி பேசுவாங்க. ஹீரோனும் வந்து பார்த்தா அவங்க கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. டெய்லி ஒரே புலம்பல் தான். என்னன்னு சொல்லி கேட்டா எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் வந்து பார்த்தா என் புருஷன் கிட்ட ஒரு நாள் கூட பொண்ணாகல, அவன் என்னைக்கு இந்த ஊருக்கு வரது, அப்ப எங்கன்னைக்கு எங்களுக்கு முதராத்திரி நடக்கிறது, அப்புறம் எப்பதான் எனக்கு குழந்தை குட்டின்னு பிறக்கிறது, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு வந்து பார்த்தா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அப்பப்போ வந்து பார்த்தா படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. இதனால ஹீரோன் வந்து பார்த்தா இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள கண்ணாடி போட்டுட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. தாடி மீசெல்லாம் வச்சிட்டு இருக்கால. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க, அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறோம், நீ என்னப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அம்மா எதுக்குமா என்கிட்ட கேக்குறீங்க, உங்க விருப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்து அந்த பொண்ணு கூட்டிட்டு தடபடலாம் வந்து பார்த்தா கல்யாணம் பண்றாங்க. ஆனா திருமணமான மறுநாளே வந்து பார்த்தா அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப அப்பா கூட சொல்றாரு, எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு போலாமே, உன் பொண்டாட்டி கூட இருந்துட்டு அவளையும் கூட்டிட்டு போலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, எனக்கு வந்து பார்த்தா அர்ஜென்ட்டா வேலை வந்துட்டு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கூட சொல்லாம அப்படியே வந்து பார்த்தா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. இதை பாக்குற மாமியாக்காரி என்ன பண்றானா, நேரம் மருமக கிட்ட போயிட்டு எதுவும் தப்பா எடுத்துக்காதமா, அவன் சின்ன பையன் தானே, போக போக சரியா போயிடுவான் அப்படின்ற மாதிரியும், வேணாப்பா ஒரு 2-3 மாசத்துல திரும்பி வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போயிட்டு இன்னும் வந்து பார்த்தா அந்த பையன் வந்த மாதிரி தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த ஊர்ல அந்த காளி பூஜை வந்து பார்த்தா நடக்க ஆரம்பிக்குது. இந்த பூஜைக்கு வந்து பார்த்தா வெளியூர்ல இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த ஊருக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா தங்குறதுக்கு இடம் கிடைக்காதுல, அதனால தான் வீட்டுல இருக்கிற ஒரு பகுதியை வந்து பார்த்தா வாடகைக்காக விடுவாங்க. அப்படிதான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த வீட்டுல ஒரு இடத்தை விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் போறாரு. உங்க வீட்டுக்கு நான் தாங்க இன்னைக்கு பெயிங் கெஸ்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த முனி அப்படின்ற நபரை கூட்டிட்டு அவர் தங்கிருப்பார்ல அந்த ரூம்ல வந்து பார்த்தா இவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன பாப்பா தம்பியோட ரூமை கொடுக்க சொல்ற அப்படின்னும் போது, பரவாயில்ல கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தா அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்ணாரு, நேரம் தன்னோட முதலாளி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க மருமக பண்றது சரி கிடையாது, தம்பி ஊர்ல அந்த நேரத்துல பார்த்து தம்பியோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஒருத்தர குடி வைக்கிறாங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, தம்பிக்கு தெரிஞ்ச தப்பு எடுத்துக்க மாட்டேன்னு போது, டேய் எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுமே கிடையாது, நடக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணு நல்லப்பதான், ஏதோ கொஞ்ச நாள் தங்கிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரியும், மருகளை பத்தி எதுவுமே தப்பா பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா போஸ் அப்படின்றவர் இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த வயசான பாட்டியமா இருக்காங்களா, பாச்சு பூச்சுன்னு கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இவங்க போயிட்டு பதத்தை
வருத்தத்தோட கேட்கும்போது அப்போ அந்த பெரியவர் வந்து என்ன சொல்றானே, என் பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க திடீர்னு கத்திட்டு இருப்பாங்க, நீ தப்பா எடுத்துக்காதப்பா அப்படின்னும் போது என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்காங்களே, நான் பாத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் மாதிரிலாம் பேசுவேன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரண் வந்து போஸ் கிட்ட போய் கேக்குறாங்க, உங்களுக்கு இன்டர்நெட் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, என் மொபைலோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ற, அது மூலமா நீ யூஸ் பண்ணிக்கங்க, ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிக்னலும் கிடைக்காது, வைஃபை கனெக்டும் கிடையாதுன்றனால உங்களுக்கு எது தேவையோ என்கிட்ட கேளுங்க, நான் கூச்சப்படாம தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போறாங்களா. இப்படியே வந்து பார்த்தா 2-3 நாட்கள் போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா நல்லா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த பூஜை எப்படி நடக்கும், இதுல என்ன பயன்படுத்துவாங்க, எப்படி போட்டோ எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அப்பதான் குளிச்சிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு, வெறும் டவுல் மட்டும் கட்டிட்டு நிக்கிறாரு. அதை பார்த்தமே கிரணுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா போயிட்டு, ஏன்னா 6 வருஷமா உங்க புருஷனை கூட அந்த மாதிரி பார்க்கல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு போல இருக்கு. டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா எங்க சாப்பிட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா சாப்பிடறதுக்காக போறாங்க. அப்ப அந்த இடத்துல இவருக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல வேட்டி கட்டிட்டு ஒரு நீல கலர்ல ஒரு குடுத்தா மாதிரி போட்டுட்டு போறாரு. இத பாக்குற அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு போனா உங்க பையன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு, டேய் சரவணா எப்படி இருக்க, நல்லா இருக்கேடா, உன்னை பார்த்து இவ்வளவு நாள் 6 வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வர, பொண்டாட்டி பாரு எப்படி ஏக்கப்பட்டு மெரிஞ்சு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த மாமனார் சொல்றாருன்னா, ஏ பைத்தியக்காரி எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன், அது நம்மளோட பையன் கிடையாது, இந்த வீட்டுல டெனன்ட்டுக்கு தங்கிட்டு இருக்கிற பையன், தம்பி தப்பா எடுத்துக்காதப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் புத்திபாதி சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா சாப்பிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்களா. அப்பதான் ஹீரோ வந்து சாப்பிட்டு இருக்கான், ஹீரோன் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் கேக்குறாங்க, உங்களோட இளமையான உடலுக்கு என்னங்க அர்த்தம், எப்படிங்க அதை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவாங்க நான் ஊர்ல இருக்கும்போது அடிக்கடி வந்து பார்த்தா ஜிம்முக்கு போவேன், அதனால தான் நான் இன்னும் இளமையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல வந்து பார்த்தா ஜிம்முக்கு எல்லாம் போக முடியாது, விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா அப்படியே பேசிட்டு இருக்காங்களா. இந்த வீட்லயே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா நேரா மாடியில இருக்க அந்த காத்தாடி வச்சிருக்க அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்து ஏகப்பட்ட காத்தாடிகள் இருக்கு, அதெல்லாம் 1 by 1 பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் கேக்குறாங்க, உங்களுக்கு காத்தாடி விட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா விடும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா இப்ப மேல போயிட்டு காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி விட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா தெரியாதனமா அவருக்கு என்ன பண்றாரு, இந்த பொண்ணை பிடிச்சிடறாரு. சோ பொண்ணை பிடிக்கும் போது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா 5-6 வருஷமா வந்து பார்த்தா உங்க புருஷன் கூட பேசல, அவரு கூட வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா தொடவே இல்ல, ஆனா இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தா தொடறாரா, அப்படி தொடும்போது வந்து பார்த்தா உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவங்க ரசிச்சிட்டு இருக்கும்போது கீழ இருந்து வந்து பார்த்தா அந்த வயசான பாட்டியம்மா என்னது சரவணோட பட்டம் பறக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வேலை பாக்குற முனியும் அப்புறம் மாமனார் 2 பேருமே வந்து பார்த்தா மேல பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு அப்பவே அந்த முனி சொல்றான், நான் தான் சொன்னால இவனை வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி கேட்டீங்களா, இப்ப பாருங்க நம்ம பொண்ணு வந்து தொட்டுட்டு நிக்கிறான், இப்படியே போனா ஏதாச்சும் பிரச்சனை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் கம்னு போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு அப்படியே பார்த்துட்டு இருக்காரா. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஹீரோன் வந்து அப்படியே விலக போகும்போது ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, என் புருஷனோட பட்டத்தை தான் நீங்க விட்டுட்டு இருக்கீங்க, நீங்க விடும்போதும் என்ன தொடும்போதும் வந்து பார்த்தா என் புருஷனே என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு, நான் ஒரு நிமிஷம் வந்து பார்த்தா அப்படியே சந்தோஷமா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரியா போயிட்டு என்னடா இவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்து பார்த்தா உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருந்தா, எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலும் வந்து பார்த்தா உங்களை பார்த்ததே கிடையாது, ஒரு நல்ல நண்பியா தோழியா தான் பார்த்துட்டு இருந்தானே தவிர திடீர்னு இவங்க இப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அதனால ஹீரோக்கு என்ன பண்றானா அவங்க கிட்ட இருந்து விலகுறான், அவனோட முகம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி மாற காட்டுறாங்க. இப்ப இந்த வீட்டுல இருக்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டுல வந்து பார்த்தா என்னோட பொருள் எல்லாம் போனோம்னா காணாம போயிட்டு இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்னவோ உனக்கு இருக்கிறது புத்தி அப்படிதான் சொல்லிட்டு அங்க வீட்டுக்காரன் அதை விட்டுட்டாரா. இதே நேரத்துல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, ஏன்னா அவங்க மனசுக்குள்ள வந்து பார்த்தா புதுசா ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா அவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் புருஷனுக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்ட்டு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா புருஷனுக்கிட்ட இவங்க பொண்ணாவே இல்ல, தாலி கட்டுறதோட சரி போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தா அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா கத்ரா கதரா அழுதுட்டு இருக்கான், யார்கிட்டே வந்து பார்த்தா என்ன மன்னிச்சிடறா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஆமா யாருப்பா மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தா முதல் ட்விஸ்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு வந்து பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோவை நல்லா தெரியும், அவன் சொல்லி தான் வந்து பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோக்கு அப்படி என்ன சொல்லி அனுப்பியிருப்பான, என்னால வந்து பார்த்தா இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு போக முடியாது, நீ வந்து பார்த்தா எனக்காக எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மா என் பொண்டாட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருப்பான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் லவ் பண்ற மாதிரி தெரியுதுல, அதனால இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தா கெஞ்சி அழுதுட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடறா அப்படின்ற மாதிரி. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றானா ஒரு போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோல வந்து பார்த்தா ஹீரோ அப்புறம் ஹீரோன் 2 பேருக்கும் திருமணமான மாதிரி ஒரு போட்டோ. அதுல வந்து பார்த்தா ஹீரோன் போட்டோ மட்டும் இவன் எரிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு ஹீரோன் போட்டோ மட்டும் எரிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க இருக்கிற சந்தோஷத்தை அப்படியே உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்டுக்காரருக்கு என்ன சொல்றானா, நான்
நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான். உனக்குன்னு சொல்லிட்டு பாத்தனா வயசு இருக்கு, இளம இருக்கு, அத வந்து பாத்தனா நீ வந்து பயன்படுத்திக்கணும். இன்னும் உன் புருஷன் வருபான்னு சொல்லிட்டு இருந்தீனா கண்டிப்பா வந்து பாத்தனா நீ வயசாயிட்டு தான் போயிடுவ. உனக்குன்னு சொல்ற ஒரு குழந்தை குட்டி சந்தோஷம் எதுவுமே வந்து பாத்தனா கிடைக்காது. நீ என்ன பண்றனா அந்த பையனை பிடிச்சிருந்தா காதல் பண்ணு, முடிஞ்சா கல்யாணம் கூட பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறப்ப கூட ஒரு பையனை லவ் பண்ணல, அவங்க கிட்ட கூட நான் போய் உன்னை சேர்ந்துருன்ட்டு எத்தனை வாட்டி சொன்னேன். நீ தான் வந்து பாத்தனா அதெல்லாம் கேட்காம துரோகம் பண்றணும் சொல்லி நினைச்சிட்டு இருந்த. சோ இப்ப வச்சு உனக்கு அறிவு இருக்கா நான் பாக்குறேன். தயவு செஞ்சு வந்து பாத்தனா அந்த பையன் கிட்ட லவ் சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி கிரண் ஃப்ரெண்ட் வந்து பாத்தனா அட்வைஸ் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தனா முனிக்கு என்ன பண்றானா சரக்கு போட்டுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கான். ஏன்னா தம்பியோட பொண்டாட்டி வந்து பாத்தனா இப்ப வேற கூட இருக்கிறத பார்த்துட்டு உன்னால வந்து பாத்தனா என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம குடும்பம் வந்து பாத்தனா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரக்கு என்ன பண்றானா போஸ் கிட்ட போயிட்டு இங்க பாரு, இனிமேட்டு வந்து பாத்தனா இந்த வீட்டுல நீ தங்கணும்னு சொல்லி நினைச்சினா நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். குறிப்பா வந்து பாத்தனா அந்த அபூர்ணா கிட்ட நீ பேசவோ பழக்கவோ கூடாது. உனக்கு என்ன வேணாலும் கேங் கிட்ட கேளு, நான் வந்து தரேன். அதை விட்டுட்டு அவகிட்ட பேசுறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பாத்தனா பேசிட்டு இருக்கிறாரா. அதே நேரத்துல வந்து பாத்தனா மாமனாருக்கு என்ன பண்றனா தான் மருமக கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப மருமக கிட்ட கேக்குறாரு, நீ பண்ற சரியில்லமா, ரொம்ப தப்பா இருக்குமா அப்படின்னும் போது, ஏமாமா நான் அந்த பட்டத்தை விட்டது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நான் எப்படிமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன், நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அந்த பையன் கூட சேர்ந்து நீ பட்டம் விடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது, அப்ப ஹீரன் கேக்குறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வாழக்கூடாதா அப்படின்ட்டு ஹீரன் வந்து பாத்தனா டக்குன்னு கேட்கும் போதுதான் அப்ப அந்த மாமனாருக்கு வந்து புரியுது, ஒரு வேளை நம்ம மருமக வந்து பாத்தனா அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காளோ, லவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரன் வந்து பாத்தனா போஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறாரு, முதல்ல உங்க கணவர் எங்க பாத்தீங்க, எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரனுக்கு வந்து பாத்தனா அப்பா அம்மா கிடையாது, இவங்க வந்து பாத்தனா அனாத ஆசிரமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஹீரன் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்துல வந்து பாத்தனா போஸோட அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க, என் பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தனா சரி அப்படின்ற மாதிரி ஒத்துருப்பாங்க. அதை போய் போஸ் கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து பாத்தனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தனா ஒரு நார்மல் கல்யாணம் தான், பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அவர் வந்து பாத்தனா கொஞ்ச நாளே வந்து பாத்தனா என்னை விட்டுட்டு அவர் வந்து பாத்தனா இந்த மாதிரி ஃபாரின் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த மாமியாக்காரிக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. கேமா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ தங்க வந்து பாத்தா என்னோட அலமாரியில இருந்துட்டு பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி தெரியுது, நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க தான் கொஞ்சம் மென்டலா இருக்காங்களா, அதனால பாத்தீங்கன்னா யாருமே அதை பத்தி கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்படியே இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேரையும் பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி அழுதுட்டு இருக்காங்களே, உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாக்கரை ஓபன் பண்ணி போய் பார்க்கும்போது வந்து பாத்தா அதுல வந்து பாத்தா பணமும் நக்கையும் காணாம போயிருக்கு. யார் எடுத்தான்னு தெரியல, எவன் எடுத்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது வாண்டடா வந்து பாத்தா ஒரு கேரக்டர் வந்து அப்ரூவல் ஆகுது. யாருன்னு சொல்லி பார்த்தா முனியப்பன் தான். எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, சொந்த புலன்னு சொல்லி உன்னை வீட்டுல தலையில மேல வச்சு கொண்டாடுனதுக்கு நீ ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்றது நிரூபிச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்து பாத்தா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் வந்து பாத்தா நான் வீட்டுல சொல்லாம கொள்ளாம எடுத்தேன், திருப்பி வச்சலாம்னு சொல்லி தான் எடுத்தேன், தப்பான கண்ணோட்டத்துல நான் எடுக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்ககிட்ட கேட்ட நீங்க கொடுப்பீங்களோ கொடுப்ப மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயம். அது மட்டும் இல்லாம பணத்தை எடுத்துட்டு போகும்போது அம்மாவை நான் வேணும்னா தள்ளிவிடல, அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா குற்ற உணர்ச்சியில ஏதாச்சும் செஞ்சுப்பாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா பிளேட்டை மாத்தி போடுறான். அதுக்கடுத்து வந்து பாத்தா அவனையும் போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ஊர்ல வந்து பாத்தா திருவிழானது ஆரம்பிக்க போகுது. இந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக வந்து பாத்தா ஏகப்பட்ட பேர் இந்த ஊருக்கு வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. குறிப்பா சொல்ல போன ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து பாத்தா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த போஸ்க்கு என்ன பண்றாருன்னா தன்னோட லேப்டாப்ல வந்து பாத்தா ஆணும் சம்பவம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணாம கூட போயிட்டாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா எடுத்து பார்த்துட்டு கருமம் இந்த மாதிரி வீடியோவை நம்ம வீட்டுல யாரா பாக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தா கோபப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரா. இந்த இடத்துல வந்து பாத்தா ஹீரோனுக்கு வந்து பாத்தா போஸ் வந்து ஒரு பர்ஃபியூமை கிஃப்ட் பண்றாரு. அதுல வந்து பாத்தா மண்வாசனை அடிக்கிற மாதிரி ஒரு சென்ட். அதை வந்து பாத்தா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து பாத்தா இந்த மண்வாசனை சென்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா தான் வந்து பாத்தா இந்த மாதிரி வாங்கி கொடுத்திருக்கான். என் புருஷன் கூட வந்து பாத்தா எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கவே இல்ல, பட் இவன் வாங்கி கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்டு கறி திருப்பி என்ன சொல்றானா, நான் ஏற்கனவே சொன்னதான் உனக்கு வந்து பாத்தா அவனை பிடிச்சு போயிருக்கு, நீ அவனை ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிக்க, அவன் கிட்ட போயிட்டு உன்னோட காதல சொல்லு அப்படின்னும் போது இன்னைக்கே சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நைட்டோட நைட்டா போயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்படி பேசும்போது பெட்ரூம்ல இருக்காங்களா, உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றானா, நம்ம இங்க வேணா வெளில போய் பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இங்க பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்தா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பாத்தா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆக போகுது. ஆனா இது வரைக்குமே வந்து பாத்தா என் புருஷனோட விரல் கூட என் மேல பட்டது கிடையாது. முதராத்திரி அன்னைக்கு கூட வந்து பாத்தா அந்த பையன் கூட நான் பொண்ணா இருக்க ட்ரை பண்ணேன், பட் அவன் வந்து பாத்தா விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டான். இப்போ வரைக்குமே வந்து பாத்தா நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் என் புருஷன் கூட வந்து பாத்தா என்னால இனிமேட்டு இருக்க முடியாது, அது காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா நீங்க தான். ஏன்னா இந்த 6 வருஷமா என் புருஷன் மூலமா கிடைக்காத ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷத்தை வந்து பாத்தா ஒரு 2-3 நாளைக்கே நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால வந்து பாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன், ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் வந்து பாத்தா போஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னால முடியாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பிடிக்காது, வெறும் ஆண்களை மட்டும் தான்
பிடிக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நானும் உங்க கணவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது ட்விஸ்ட் கொடுக்கறாராம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நானும் உங்க கணவரும் லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோனோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு மூணாவது ட்விஸ்ட் கொடுக்கறாரா. நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்காரு சொல்லி நினைச்சீங்களே, ஒரு வெளிநாட்டுல இல்ல இந்த நாட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஒரு வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாரு, ராணுவத்துல வேலை பார்த்திருப்பாரு. இந்த நாட்டுக்காக போருக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா போர்ல இறந்து போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே லவ் பண்ணிருப்பாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாகறதுக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு, ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு போ, எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற தகவலையும் சொல்லிட்டு எப்படிப்பட்டப்பா அப்படின்றதையும் சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ வந்துரு அப்படின்ற மாதிரியும் அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர ஒரு பையனை பார்த்தாச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க. என்னடே இதை முன்னாடியே சொல்லிருக்கலாமேடா, ஒரு 4-5 நாளா அவங்க கூட பழக்கணும், அப்ப சொல்லிருக்கலாமேடா, இப்ப ஆசையை மண்ணொலி போட்டுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க அப்பா அம்மா பார்த்து இந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கு தான் வந்தேன், பட் நீங்க தான் என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்போம். ஹீரனுக்கு என்ன பண்றது தெரியல, அவங்க அழுகுறாங்க, கத்துறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுதா. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு புடவை கட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடக்காது, ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துட்டு அதனால திருவிழா நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல மாமனார் மாமியார்ல என்னமாச்சு, ஏன் பைத்தியம் மாதிரி பேசுற, எதுக்கு வெள்ளை புடவை கட்டிட்டு வந்திருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் கேக்குறாங்க. இதை வந்து நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போஸ கூட்டு உன் ஃப்ரெண்ட் பத்தியும் உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற நீ தான் சொல்லணும் அப்படின்றப்ப போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல இறந்து போயிட்டான், அது மட்டும் இல்லாம அவனும் நானும் லவ் பண்ண, உங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பிடிக்காது, ஆண்கள் கூட தான் உறவுல இருக்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு இந்த முனி அப்படின்றவங்க என்ன சொல்றேன்னா, ஏன் நம்பாதீங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மருமகளை அடையறதுக்காக ஏமாத்துறான், திட்டம் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பிடிக்காது, நானும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பையனை லவ் பண்ண, நாங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா இருந்தோம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எல்லாம் போல, அவன் போர்ல இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு திரிசூலத்தை எடுத்து காட்டுறாரு. இந்த திரிசூலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதா சொன்னால அப்ப அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அடுத்து அவங்க அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம பையன் உண்மையிலே இறந்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போஸ் என்ன பண்றானா, ஒரு டப்பா மாதிரி எடுத்து வர, இப்ப ஆரம்பத்துல ஒரு பெட்டி எடுத்து வந்திருப்பான், யாருக்கும் தெரியாம வச்சிருப்பான். அந்த பெட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பையனோட அவனோட ஒரு காப்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கான தேவையான சடங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனை பார்க்க முடியாம போயிட்டு அவன் சொல்லாம கொல்லாம போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணா போயிட்டு அந்த பொண்ணு வேற இடக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் இப்ப நம்மளுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே தன்னோட வாழ்க்கையை பார்த்துப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்படியே வந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கலாம். ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தா அந்த வீட்டோட கதவுக்கு யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி இருக்கு. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரோனோட காலேஜ் லவ்வர். அந்த பையன் வந்து பார்த்தா ரொம்ப நாள் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இப்போ அவங்க கணவர் உண்மையிலே இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு தெரியும் போது டக்குனு வந்து பார்த்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் பிடிச்சுதான் இருந்தாங்க. இந்த குடும்பமே வந்து பார்த்தா இந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து பார்த்தா 2 பேரும் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த படத்தோட கதை முடிச்சு